நூல்ல 2வது அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதோடைய 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த நிகழ்வு எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே முன்னணியிலே, அதாவது தொழுவம் சத்திரம் சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த நாட்களிலே சத்திரம் நிறைய இடங்கள்ல இருக்கும். வழிப்போக்கர்கள் தங்குவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சத்திரம். நிறைய பேர் வீட்டுல யாராவது ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தா அல்லது ரொம்ப நாளா தங்கிட்டு இருந்தா சொந்தக்காரங்களை பார்த்து கேட்பாங்க, இது என்ன நீ டெய்லி தங்குறதுக்கு என்ன சத்திரமா அப்படின்னு. நம்ம இப்போ பழைய ஆட்கள் பேசுறத நம்ம கேட்டிருக்கோம். அந்த சத்திரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய லாட்ஜ், மிகப்பெரிய ஹோட்டல்ஸ், இதுதான் அன்றைக்கு இருந்தக்கூடிய. அன்றைக்கும் மிகப்பெரிய செல்வந்தர்கள் தங்குறதுக்கு தனியான ஸ்பெஷல் கவனிப்பு, ஏழைகள் தங்குவதற்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல போனா தெரியும், ஜெனரல் வார்டு, பொதுவான வார்டு இருக்கும். மக்கள்லாம் உடம்பு சரியில்லைன்னா தனி ரூம் கொடுக்காம பொதுவான வார்டு. அதே இது கொஞ்சம் வசதி படைத்தவங்க தனி ரூம் எடுத்து அந்த ஸ்பெஷல் ரூம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி சத்திரத்திலையும் பல நிலைகள் உண்டு. ஜெனரல் வார்டு, பாவங்க, ஏழைங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, போற போக்குல காட்டு வழி பயணங்கள் இருக்கும், நெடுந்தூர பயணங்கள் இருக்கும், கழுதை பிரயாணம், ஒட்டக பிரயாணம், குதிரை பிரயாணம், மாட்டு வண்டி பிரயாணம், கால்நடை பிரயாணம். இதுதான் அன்றைக்கு இருந்த வாகனங்களும் அன்றைக்கு இருந்த யாத்திரைகளும். இந்த சூழ்நிலைகள்ல தண்ணி தாகம் எடுக்கும், கொண்டு வந்த தண்ணி தீர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கும், இன்னும் பலவிதமான சோர்வு, களைப்பு, கொஞ்சம் தூங்கி எழுப்பி போலாம் என்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். அப்பொழுது சில நேரங்களில் வழிகள் போகும் பொழுது வழிபறி கொள்ளையர்கள் அந்த காலத்துல நிறைய உண்டு. இந்த மாதிரி நடந்து வரும் பொழுது தனிமையிலே வருகிறவர்கள் அவர்களை பிடித்து அவரிடத்தில் பொருட்கள் எல்லாம் வாங்கி செல்வார்கள். குறிப்பா உடுத்தி இருக்கக்கூடிய உடையை பிடுங்கி விட்டு விடுவார்கள். இன்றைக்கு அப்படி நடப்பதில்லை. காரணம், இந்த உடைக்கு இன்றைக்கு ஒரு மதிப்பில்லை. இது கடையிலிருந்து வாங்கிட்டு வெளியே வந்துட்டு இங்க ரிட்டர்ன் விற்கலான்னா என்ன செய்ய முடியாது, ஒருத்தனும் வாங்க மாட்டான். காரணம், இதுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை. ஆனா அன்றைக்கு இருந்த உடைகள் ஒருத்தருக்கு ஒரு உடை தான் இருக்கு, அவன் ஆயுசு வரைக்கும் சில டைம் ஓடிடும். பிறந்து வருகிற குழந்தைகளுக்கு வேற அளவு மாறும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டான், வளர மாட்டான். அவனுக்கு ஒரே உடை தான் இருக்கும், தோல் உடை. குறிப்பா அந்த உடை வருஷ கணக்கா வச்சிருப்பாங்க, அதுக்கு விலையும் அதிகம். இந்த உடையை எடுத்து திருடிட்டு போய் அதை விற்று விடுவார்கள். இப்படி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து இந்த வழிப்போக்கர்கள் நடைபயணமாகவும், குதிரை பயணமாகவும், இன்னும் மாட்டு வண்டி பயணமாகவும், கழுதை மேலே சேணமேற்றியும் பல விதங்களில் மக்கள் பிரயாணப்பட்டு போகும் பொழுது அங்கே தென்படுகிற சத்திரம், நேரம் இருட்டியாச்சு, இனி நமக்கு நடக்க முடியாதுன்னு சொன்னோடனே சத்திரத்தில் போய் காசு கொடுத்து தங்குவார்கள். அங்கே எல்லா வசதியும், குறிப்பிட்ட வசதிகள் இருக்கும். சாப்பாடும் பெரும்பாலும் இருக்கும், தண்ணி இருக்கும். தண்ணி மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, அவர்கள் கொண்டு வந்த அந்த குதிரைகள், கழுதைகள், மாடு, ஆடு, இவைகள், ஒட்டகங்களுக்கு எல்லாத்துக்கும் தீவனம் அங்க என்ன செய்யும், இருக்கும். இந்த மாதிரி சத்திரம் நிறைய அங்காங்கே இருக்கும். உதாரணத்துக்கு பணக்குடி ஒண்ணு இருக்கு, நாங்க பணக்குடியில் ஒண்ணு இருக்கும், ஒரு 10-20 கிலோமீட்டர்ல ஒண்ணு இருக்கும், வாய்ப்பு இருக்கு. இன்னும் தூரமா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. 2 நாள் நடைபயணம், 3 நாள் நடைபயணம் எல்லாம் நடக்கும். சரி,
இப்ப இவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆடு மாடு ஒட்டகங்களை அங்கே கட்டி வைப்பதற்கு, அவைகளை நிறுத்துவதற்கு என்று ஒரு ஷெட் போட்டிருப்பாங்க, அல்லது அந்த சத்திரத்துக்கு முன்னாடி முன்னணை என்று சொல்லுவார்கள். அதிலே ஆடுகளுக்கு மாடுகளுக்கு தீவனமும் வைத்து அதற்கு தங்குவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள். இதுதான் முன்னணை. இங்கே மாடையும் ஆடையும் கட்டிவிட்டு சத்திரத்துக்கு உள்ளாடி இந்த மனிதர்கள் தங்குவார்கள். வசதிக்கு ஏற்ப தங்கிக் கொள்வார்கள். கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிடலாம், ரொட்டிகளை சாப்பிடலாம், ஏதோ ஒன்று. இப்படித்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுமந்து வந்த கன்னிமரியாளும் யோசேப்பும் அங்கே அந்த வழியாய் நடந்து களைத்து போய் வரும் பொழுது சத்திரத்தை காண்கிறார்கள். சத்திரத்தை காணும் பொழுது அங்கே தங்கிவிட்டு போகலாம் என்று சொல்லி அவர்கள் சத்திரத்துக்குள்ளே வரும் பொழுது சத்திரம் ரூம் நாட் அவைலபிள், சத்திரம் ஹவுஸ்ஃபுல், சத்திரம் நிறைந்திருந்தது. அங்கே இங்கே இடமில்லை, சத்திரத்தில் இடமில்லை என்று சத்திரத்தின் உரிமையாளர் சொல்ல, நான் அந்த ஓரத்துல எங்கேயாவது என்ன செஞ்சுக்கிறோம், தங்கிக்கிறோம். ஒரு வழி இல்லை, இந்த ராத்திரி எங்கேயும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது, பிரசவ வலி எடுத்து விட்டது. இப்பொழுது என் மனைவி பிரசவம் பண்ண வேண்டிய சூழ்நிலை, இனி ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, தயவு செய்து சத்திரத்தின் முன்னிலையில் நாங்கள் தங்குவதற்கு எங்களுக்கு அனுமதி அளியுங்கள் சொன்ன உடனே, ஆகவே தன் மாடுகளை கட்டி இருந்த இடத்திலே மரியாளை தங்க வைத்தான் யோசேப்பு. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, மாட்டுத் தொழுவில் இயேசு பிறந்தார், மாட்டுத் தொழுவில் இயேசு பிறந்தார். சொல்வதில் ஒரு பக்கம் உண்மைதான். அங்கே சத்திரத்திலே உள்ள மாட்டுத் தொழு, அங்கே புல்லணையில் இயேசு பிறந்தார். அப்படின்னா மாட்டுக்கு வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் தான் அல்லது புற்கள் தான் அவருக்கு மெத்தை. சத்திரத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அங்கே முன்னணியிலே இயேசு கிறிஸ்துவை படுக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நிகழ்வு மற்ற உலகத்தில் உள்ள மக்களுக்கு தெரியவில்லை. அவன் தூரமான ஒரு இடத்திலே ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். ஆடுகளை ஒதுக்கிவிட்டு ஓய்வெடுப்பதற்காக தயாரானார்கள். திடீரென்று வானத்திலிருந்து தூதர்கள் அவர்கள் முன்பே தோன்றினார்கள். முந்தின வசனத்தை வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அந்த மேய்ப்பரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு தூதன் தான் இந்த மேய்ப்பர்களுக்கு செய்தியை கொடுப்பதற்கு வந்தார். அந்த இடத்திலே அங்கே பேசிக்கொண்டு செய்தியை சொல்லி முடித்த உடனே அங்கு ஒரு திரள் கூட்டம்
சேனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அங்கே மிக பெரிய சேனை, பரம சேனையின் திரள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூதனுடனே தோன்றி, நம்ம இன்னைக்கெல்லாம் கிராபிக்ஸ், அதாவது சினிமாக்கள்ல, நாடகங்கள்ல, டிவி நிகழ்ச்சிகள்ல கிராபிக்ஸ்ல நிறைய விஷயங்களை காட்டுவாங்க. ஒண்ணுமே இருக்காது, சுற்றி திடீர்னு ஒருத்தர் தோன்றுவாரு, மறைவார். இதெல்லாம் இன்னைக்கு டெக்னாலஜில நமக்கு காண்பிப்பாங்க. ஆனா இந்த தூதர்கள் எந்த டெக்னாலஜி இல்லாம 2024 வருஷத்துக்கு முன்பாக நேரடியா ஒரு காட்சியை பார்க்கிறாங்க. ஒரு தூதன் திடீர்னு தோன்றினான், அவன் செய்தியை அறிவித்தான். அறிவித்து முடித்த உடனே திரள் கூட்டம், சேனை, பெரிய கூட்டம், தேவ தூதர்கள் அப்படியே வெள்ளை வஸ்திரத்தை உடுத்துட்டு அப்படி நின்னா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். நாம என்ன தூதனை பார்த்தே இயேசுன்றோம். அந்த அளவுக்கு பெரிய கூட்டம். என்ன ஒருத்த சொன்னாதான் நீ நம்ப மாட்ட. இவர் இத்தனை கூட்டம் வந்து ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு போறாங்க. அப்படி என்றால் அங்கே பிறந்திருக்கிறது சாதாரண குழந்தை அல்ல என்பதை இந்த மேய்ப்பர்கள் உணர்ந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆடு மேய்ப்பவர்களை கொஞ்சம் தாழ்வாய்தான், குறைவாதான் மதிப்பிடுவார்கள் மனிதர்கள். ஏனென்றால் ஆடு மேய்க்கிறவன் தானே. ஏதாவது ஒரு வேலைக்கு யாரும் போகலன்னா பேசாம ஆடு மேய்க்க போக வேண்டியதானப்பா, நீ மாடை மேய்க்க போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற உனக்கு படிப்பு மண்டையில ஏறல, உனக்கு தான் விவரமே பத்தல, நீ ஆடு மேய்க்க போகல, அதுக்கு தான் லாயக்கு அப்படி நம்ம ஆளுங்க குறைவாய் சொல்லுவார்கள். அந்த மாதிரி குறைவுள்ள ஜனங்களிடத்துல, தாழ்மையான ஏழ்மையான ஜனங்களிடத்துல முதலாவது நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதனால தான் இங்கே கிறிஸ்து பிறப்பு ஏழைகளுக்கு நற்செய்தி, பலம் வாய்ந்தவர்களுக்கு அல்ல, பாவப்பட்டவர்களுக்கு. ஆஹா, நம்மை ரட்சிப்பதற்கு கஷ்டத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் மிகப்பெரிய கவலையிலும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஏழை மக்கள் தான். கொஞ்சம் பெரியவனை கூட ஐயா வணக்கம் ஐயான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காசு இருக்கணும் பார்த்து வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. ஏன்? காசு இருக்கவர்கிட்ட அவர் பெரியவர், இவர் பார்வையில கடவுளை போல பார்ப்பாங்க. இவர்கிட்ட ஒண்ணும் இல்லை, தாழ்த்தி, ஐயோ நம்ம எல்லாம் ரொம்ப ஏழை கூட்டங்க, ஏழை பாளைங்க அப்படின்ட்டு கொஞ்சம் காசு உள்ளவனுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க, தாழ்த்திக்குவாங்க. ஏதாவது கிடைக்காதா ஐயா அப்படி சொல்லி அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காகத்தான். அந்த மாதிரி கஷ்டப்படுகிற மக்களுக்கு, அந்த மாதிரி துன்பத்தில் இருக்க மக்களுக்கு, அந்த மாதிரி பாடுகள் இருக்க மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு தான் ஒரு சந்தோஷமான செய்தி. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சத்திரத்திலே முன்னணியிலே அவர் பிறந்திருக்கிறது, புல்லணையில படுக்கப்பட்டிருக்கிறது. அதுவே உங்களுக்கு அடையாளம். இவர் இரட்சகர். இயேசு கிறிஸ்துடைய உண்மையான பெயர் என்னது? இரட்சகர். நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, யேசுவா யேசுவா அப்படி சொல்லி அவருக்கு ஈப்ரூல எபிரேய மொழியில் அவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். யேசுவா என்றால் தமிழிலே நேரடியாக மொழிபெயர்த்தால் அது இரட்சகர் என்பதாய் பொருள்படும். இரட்சகர் என்றால் நம்மளை எல்லாம் ரட்சிக்க வல்லமையுடையவர். இந்த இரட்சகர் தான் இன்றைக்கு பிறந்த தினம்தான் என்று. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இங்கே தூதன் சொன்ன அந்த வார்த்தையை, அந்த நல்ல வார்த்தையை இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதத்தை மறுபடியும் பாருங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் ஒரு நற்செய்தி, இயேசு பிறந்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, சந்தோஷமாயிருங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு பிறக்கும் பொழுது யோசேப்பிடத்துல தூதன் சொல்லுவான்,
உன்னுடைய மனைவியை சந்தேகப்படாதப்பா, அவளை தள்ளி விடாத, நினைக்காத. அவள் வயிற்றில் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்ட குழந்தை. ஆகவே அந்த குழந்தை பிறக்கும் பொழுது நீ இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னார். இம்மானுவேல் என்றால் இயேசு நம்மோடு, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னார். இன்னைக்கு உங்களோடும் என்னோடும் இயேசு இருக்கிறார், பயப்படாதிருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே இந்த வாழ்க்கையில ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் சொல்ற தரக்கூடிய ஒரே ஒரு தீர்வு அப்படின்னா, இயேசு என்கிற ஒரு பெயர் தான் உங்களுக்கு தீர்வு. இவ்வுலகத்திலும் எவ்வுலகத்திலும் பரலோகத்திலும் பூமியிலும் இயேசு என்கிற பெயரை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இதற்கு ஒரே ஒரு தீர்வு இயேசு தான். இயேசு இயேசு இயேசு. நீங்க எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஜாதியினரா இருந்தாலும் சரி, நீங்கள் விடும் மூச்சு சுவாச காற்று இயேசு 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 என்றுதான் அறிக்கை எடுக்கிறது. நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மூச்சை மேலே இழுக்கும் பொழுது ஏ என்ற உச்சரிப்பு தான் வரும். மூச்சை கீழே விழும் பொழுது சு என்ற உச்சரிப்பு தான் வரும். நம்முடைய நாசியின் சுவாசம் மா இயேசு இருக்கிறார். இந்த சுவாசம் நம்மளை விட்டு நின்று போனால் நம்முடைய உயிர் நம்மை விட்டு பிரிந்து போகும். பிரியமானவர்களே, கண்களை மூடி இருக்கிற இந்த வேளையிலே கூட உங்க கஷ்டம் வேதனை எவ்வளவு பெரியதா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இயேசு உங்க உள்ளத்துல பிறப்பாரே என்றார் கஷ்டம் எல்லாம் ஒரு தூசிக்கு சமம் என்பதை உணர்ந்து கொண்டு அவருடைய பாதத்துல பிள்ளையை பார்க்க வந்த அந்த அதிசய குழந்தையிட்ட உங்க கதைகளை, உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் இறக்கி வைங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன அந்த அற்புத தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. இவரை உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. உங்க வாழ்க்கை இன்பமாகும், உங்க வாழ்க்கை சந்தோஷமாகும். என்றைக்கும் ரட்சிப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் ரட்சகர் இவரை பக்கத்திலே கூட வச்சுக்கோங்க. ஆசீர்வாதம் செழிக்கும். வீடுகள் குடும்பத்தில் சமாதானம் செழிக்கும், சந்தோஷம் செழிக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரார். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் கூட இந்த நிகழ்ச்சியில, இந்த ஆராதனையில, இந்த புரோகிராம்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். இதை பொறுப்பேற்று நடத்தின பிள்ளைகள் உண்டு, இதற்காக பிரயாசப்பட்ட பிள்ளைகள் உண்டு, இதற்காக கொடுத்தவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் உம்முடைய பலிபடுத்தின என்று நினைவு கூறுகிறேன். உம்முடைய வலது கரம், ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கட்டாம். நான் அவர்களை பேர் சொல்வதை விட நீர் அவர்களுடைய பெயர்களை தாயின் கருவில் உருவாகும் என்று அறிந்திருக்கிறீரே சப்பா. அவர்களுக்கு அதற்குரிய பலனை பரலோகத்திலிருந்து நீர் அளித்தரல வேண்டும் என்று செபிக்கிறேன். குடும்பமாய் அவைகளை அனுபவிக்க கிருபை தாரும். நீர் அப்படி செய்கிறமைக்க நன்றி. தொடர்ந்து புசிக்கிற ஆகாரம் மிகவும் இன்பமாகவும் உடலுக்கு ஆரோக்கியமாகவும் அமையட்டும். நீர் ஆசீர்வதித்தரலும். 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்த பரலோகத்தின் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆகாரத்தையும் ஆசீர்வதித்த பிள்ளைகளுக்கு கொடுமா. அதோடு கூட சிரமமின்றி வீடுகளுக்கு செல்லவும் உதவி செய்யுங்க. இங்க தங்குகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாளை தினத்தில் நடக்க இருக்கிற கிறிஸ்துமஸ் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருமானவரை. தொடர்ந்து வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அன்பு, ஐக்கியம், அரவணைப்பு, வழி நடத்துவது இன்றும் என்றும் என்னென்றைக்கும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. God bless you all. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ்.